பிரதர் ராஜா கருணாகரன் இந்த நாளில் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய இதயத்திலே வேதனைகள், பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. நம்முடைய இதயத்தை அறிந்த ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் என்னோடும் உங்களோடும் ஆண்டவர் தாமே, ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இடைப்பட்டு நாம் இங்கிருந்து திரும்பி செல்லும்போது ஒரு சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மன மகிழ்ச்சியோடு திரும்பி செல்ல கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. அம்புள்ள பரம தகப்பனே, இந்த கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்போ தான் இந்த வருடம் ஆரம்பித்ததுமாக இருந்தது. இப்பொழுது இந்த மாதத்தில் கடைசி ஞாயிறில் இப்படி சமூகத்தில் நாங்கள் நிற்கிறோம் தகப்பனே. எவ்வளோ பெரிய தேவனாக நீங்கள் இருக்கிறீங்க தகப்பனே. எவ்வளோ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீங்க. எங்கள் மேலே நீங்கள் எவ்வளோ கிருபையுள்ளதாக இருக்கீங்க தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் சந்திக்கும் போதும் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றீங்க. இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கும்போது எவ்வளோ மோசமான காரியங்கள், அநியாயமான காரியங்கள், அக்கிரமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கும்போது கொஞ்சம் பேராக எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வார்த்தை கேட்கும்படி செய்த கிருபைக்காக, இறக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆத்மாக்கள் இன்றைக்கி வழி தவறி போகும்போது ஆண்டவரே, நாங்கள் உண்மையை மாத்திரம் நோக்கி பார்க்க எங்களுக்கு நீ கிருபை செய்திருக்கிறே. நன்றி தகப்பனே, நன்றி. கொடுத்த சுகம், ஜீவன், பெண்ணுக்காக நன்றி. இந்த நாளிலும் நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் தகப்பனே. உம்முடைய வார்த்தை கூட நான் எந்த விதத்திலும் தகுதியற்றவன். என்னை தகுதிப்படுத்தும். உம்முடைய எண்ணெயினால் என்னை அபிஷேகம் பண்ணிடலாம். பேசுவது ஆவியானவர் பேசட்டும். நான் கேட்கவும், நாங்கள் கேட்கவும், அதுக்கு கீழ்ப்படியக்கூடிய இதயத்தை எங்களுக்கு தரவும் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. உங்களுடைய நான் மாத்திரமே மகிமைப்பட்டோம். எல்லாவற்றையும் நான் கேட்குறேன் பிதாவே, ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் மத்தியில் மீண்டும் என்னை நிற்கும்படி செய்த தகுதியில்லாத என்னை உங்கள் மத்தியில் பேசும்படி செய்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதாக. இது என்ன காலம்? இது லெண்ட் டேஸ், தவக்காலம் சொல்லுவாங்க. எத்தனை நாள்? 40 நாள். 6 ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. இந்த 40 நாள் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, ஷேவ் பண்ண மாட்டாங்க, சில பேர் முடி வெட்ட மாட்டாங்க, சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தியேட்டரில் போய் சினிமா பார்க்க மாட்டாங்க, வீட்டில் பார்ப்பாங்க, தியேட்டரில் போய் பார்க்க மாட்டாங்க. மற்ற காரியங்கள்லாம், வெளிப்புறமான காரியங்கள்லாம் செய்வாங்க. ஓகே, ரைட். ஆனால் உள்ளுக்குள்ள இருதயம், கடந்த வாரம் பாஸ்டர் நெல்சன் சொன்ன மாதிரி, நம்முடைய இருதயம் நறுங்குண்ட இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதான் ரொம்ப முக்கியம். 40 நாள். ஏன் இந்த 40 நாள் வச்சாங்கன்னா, பைபிளில் நீங்கள் பார்க்கலாம், 40 நாள் ஆதியாகமத்திலிருந்து வரும். நோவாவுடைய அந்த மலையில் சந்தித்து அதே மாதிரி ஒவ்வொரு காரியமும் பார்த்தீங்கன்னா 40 நாளாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் இருந்தார். இந்த உலகத்திலிருந்து அவர் மரித்த பிறகு, உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் காணப்பட்டார் ஆண்டவர் மற்ற மக்களுக்கு. அது மாதிரி 40ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது அவங்களுக்கு இன்னும் அந்த 40 நாள்னால் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணோம். நீங்கள் ஒரு 40 நாள் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு தானாகவே வந்துவிடும். அதுக்காக தான் அவங்க 40 நாள் நீடித்திருக்காங்க. அதான் முக்கியம். 40ங்கிறது அது முக்கியம். பைபிளில் சில நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். 7 பரிபூர்ணத்தை குறிக்கும். 40 ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும். அதுக்காக தான் இந்த 40 நாள் உபவாசம் இருப்பாங்க. சில பேருக்கு ஏன்டா அதை 40 நாள் வச்சாங்களே, ஒரு 20 நாள் வச்சக்கூடாது, நாக்கெல்லாம் செத்து போய் கிடக்குது, கறி திங்க முடியல, மீன் திங்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. ஆனால் நமக்கு அப்படி இல்லை. நம்ம எப்படி வேணால் இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் இருதயம், நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பாக உடைக்கப்பட்டு நறுங்குண்ட நிதியமாக இருக்க வேண்டும். நம்ம இன்றைக்கி வாசித்த வேத பாடத்திலிருந்து லூக்கா 9:23 படிப்போம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். கிறிஸ்துக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு அழைப்பை விடுவிக்கிறார்.
அது ஒரு ஓப்பன் இன்விடேஷன். அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, எல்லாரையும் நோக்கி, சீசர்களுக்கு இல்லை, எல்லாரையும் நோக்கி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இன்னைக்கு 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அறிந்திருப்பீங்க. கடவுள் ஆவியான நம்மோடு கூட இடைப்பட வேண்டும், மீண்டுமாக இடைப்படுவதற்காக தான் இந்த லெந்து நாட்களில் அவருடைய சிலுவைக்காக. ஏன்னா இந்த வசனத்துடைய முக்கியமான இதுனா சிலுவையை சுமக்க வேண்டும், அதுதான் முக்கியம். அப்போ முதல் காரியம் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இப்போ தன்னைத்தான் வெறுக்க வேண்டுங்கிறது ரொம்ப கஷ்டம். மாம்ச பிரகாரமாக முடியவே முடியாது. ஒரு டீமில் இருக்கிறீங்க, அல்லது ஒரு லீடாக இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை நல்லா செய்வீங்க, ஆனால் அதனுடைய பலன் வராது. திட்டு வரலாம், அல்லது வேறு எதிர்மறையான காரியங்கள் உங்களுக்கு நடக்கலாம். நடக்கும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நடா நம்ம இவ்வளோ பண்ணமே, நமக்கு போய் இதான் சொல்லி ஒரு மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும். சில சமயம் நீங்கள் நல்ல காரியங்கள் செய்வீங்க, நல்ல விதமான தடுப்பீங்க, ஆனாலும் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும்போது உங்களுடைய மனம், உங்களுடைய இருதயம் அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறது? இங்கே தான் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். டினையிங் செல்ஃப், அவர் செல்ஃப், இது ரொம்ப கஷ்டமான காரியம். இது சீக்கிரத்தில் நம்மளால் முடியாது. ஏன்னா நம்ம மாம்சத்தில் பிறந்தவங்க, நமக்குள்ள சுயம் இருக்குது, செல்ஃப். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்லன்னு அழகாக சொல்கிறாரு. நம்மளையும் அதுதான் பார்க்க வேண்டியது. படிங்க பார்க்கலாம். பவுல் அதே பவுல் சொல்கிறாரு, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ, அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அதே படிக்க 3:11. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். குப்பையுமாக எண்ணுகிறேன். என்ன ஒரு இது பாருங்களேன். பவுல் கமாலியலுடைய பாதத்தில் படித்தவர். என்ன சொல்கிறாங்கன்னா, அரிஸ்டாட்டில், சாக்ரட்டிஸ்லாம் கூட படித்துக்கலாம்னு சொல்கிறார்கள். அப்பேற்பட்ட பேர் போன மிகுந்த படிப்பாளி இங்கே என்ன சொல்கிறாரு? எல்லாவற்றையும் நஷ்டம் விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சுயம் சாகின்றதாங்க. யாரும் நம்ம நஷ்டப்படவே மாட்டோம். நஷ்டத்துக்கு யாரும் எதுவும் செய்ய மாட்டோம். ஏன்னா ஒரு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வியாபாரத்தில் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா, லாபம் நஷ்டம் தான் பார்ப்பாங்க. லாபம் இருந்தால் தான் அந்த கம்பெனி நடத்துவாங்க. இப்போ கூட நீங்கள் வேலை பார்க்குற உங்கள் கம்பெனி அது லாபமாக இருந்தால் தான் நடத்த முடியும். நஷ்டமாக இருந்தால் யாரும் நடத்த முடியாது. எவ்வளோ நாள் நஷ்டத்தை நடத்த முடியும்? ஆனால் இங்கே பவுல் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக நஷ்டமும் குப்பையுமாக விட்டேன். அது குப்பை. எதெல்லாம் எனக்கு பெருசாக இருந்ததோ, எதெல்லாம் என்னுடைய காரியங்கள் நான் பெருமையாக நினைத்தனோ, அது எல்லாத்தையும் யாருக்காக? ஆண்டவருக்காக நான் விட்டேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த சுயம் நம்மை சாக வேண்டும். இந்த சுயம் தானாக சாகாது. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கிட்ட வரும்போது உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மனம் திரும்பி உண்மையான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தான் அந்த சுயம் சாகும். இல்லைன்றால் சுயம் எங்கேயாவது எழும்பி விடும், ஏதாவது ஒரு கோணத்தில் எடுத்துச்சிடும். நம்ம நியாயமாக நம்ம செய்யலாம்னு பார்ப்போம், முடியாது. நம்முடைய காரியங்கள் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது தான் அது சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதுதான் பவுல் எழுதுறாரு. ரோமர் 6:6 படிங்க பார்க்கலாம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும்போது நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். யாரு? பழைய மனிதன், ஓல்டு மேன். ஹூ இஸ் திஸ் ஓல்டு மேன்? இங்கிலீஷில் ஆம்பிளிஃபைடில் ரொம்ப அழகாக எழுதிக்காங்க, அழகாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. We know that our old unrenewed self was nailed to the cross with him in order that our body, which is the instrument of sin,
might be made ineffective and inactive for evil, that we might no longer be the slaves of sin. பாவத்திற்கு கருவியாகிய நம்முடைய சரீரம் தீமைக்கும் பயனற்றதாக செயலற்றதாகவும் ஆக்கப்பட்டு இனி நாம் பாவத்திற்கு அடிமைகளாக இல்லாதபடிக்கு நம்முடைய பழைய புதுக்கப்படாத சுயம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டதை நாம் அறிவோம். இந்த பழைய மனிதன் என்பவன் யார்? பவுல் திட்டம் சார், பழைய மனிதன் அவன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், பழைய சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். இந்த லெந்து நாட்களில் பார்த்தீங்கன்னா சிலுவையை பார்த்தா ரொம்ப என்ன செய்வாங்க, தியானம் எடுப்பாங்க. நம்ம ஊர்லலாம் சர்ச்சில் ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை தியானம் வைப்பாங்க, சனிக்கிழமை ஸ்பெஷல் மீட்டிங் வைப்பாங்க, சண்டேலாம் பார்த்தீங்கன்னா சர்வீஸில் முக்கால்வாசி சிலுவையை உயர்த்தி கட்டுவாங்க. அதான் அந்த சிலுவையில் என்ன செய்ய வேண்டும், பழைய மனிதன் அறையப்பட வேண்டும். இதை தான் பவுல் தான் சொல்கிறாரு. எபேசியரில் பார்த்தீங்கன்னா 4-25 4ஆம் அதிகாரம் 25 31 வசனம் வரைக்கும் சில காரியங்களை சொல்கிறாரு. முதலாவது பொய்யை களைஞ்சு போடுங்க, பொய் சொல்லாதீங்க, கோபம் கொள்ளாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, துர்குணம் அவங்களை விட்டு அகல கடவுதுன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா பொய்யை சொல்கிறாரு. நான் யோசித்து பார்த்தேன், என்னடா இது அவர் பொய்யை பற்றி முதல்ல சொல்கிறாரு அப்படின்னு. லூசிஃபர் தலைமையில், இது ஒரு கதை, லூசிஃபர் தலைமையில் ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடந்தது தான். என்ன கான்ஃபரன்ஸ்னால், கிறிஸ்தவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாமல் நரகத்துக்கு கொண்டு போகணும், அவங்க பரலோகம் போகக்கூடாது, நரகத்துக்கு அவங்கள கொண்டு போகணும்னு சொல்லி லூசிஃபர் தலைமையில் ஒரு பெரிய மாநாடு நடந்தது தான். அதனுடைய முக்கிய நோக்கம் இதான். எல்லா பிசாசும் வந்துருந்துடலாம். அப்போ உங்கள் கருத்துங்களாம் நீங்கள் சொல்லுங்கன்னாங்களாம். அப்போ ஒரு பிசாசு சொன்னான், கிறிஸ்தவர்கிட்ட சொல்லுவோம், ஏசு கிறிஸ்து இல்லை, உண்மையில் அவர் கடவுளே இல்லை அப்படி சொல்லுவோன்னு சொல்லிச்சான். லூசிஃபர் சொன்னான்னா, உட்காரு, இதெல்லாம் பழைய கதை, நீ பேசாத, புதிய கதை தான் சொல்லு. அப்போ ஒருத்தர் சொன்னான், இன்னொரு பிசாசு சொல்லிச்சான், வேண்டாம் அவங்ககிட்ட சொல்லுவோம், ரட்சிப்பு இப்போ தேவையில்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டாம் அப்படி சொல்லி இன்னொருத்தர் சொன்னாராம். லூசிஃபருக்கு இதாகிடுச்சான். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க சொன்னேன், ஒன்றும் சரியாக வரல, இன்னும் எனக்கு சரியான அந்த பாயிண்ட் எனக்கு வரல, நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலான்னுச்சான். அப்போ ஒரு குட்டி பிசாசு இருந்துச்சு, தலைவரை நான் சொல்லலாமா உங்கள்கிட்ட? சரி நீ சொல்லு, என்ன சொல்ல பார்க்கலாம். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு பாவம்னா அது விபச்சாரம், கொலை, விக்கிரகாரம் தான் பற்றி பேசுவாங்க தலைவரை. பொய்னா அவங்களுக்கு பாவமாக கிடையாது. பொய்யை பற்றி நல்லா சொல்லுவாங்க அவங்கள்ட்ட. ஏன்னா நம்ம அவங்க பைபிளில் இருக்குது, என்ன இருக்குது, ராகா பேசி பொய் பேசினா, எகிப்திய மருத்துவச்சிகள் பொய் பேசினாங்க, இதை மேற்கோள் காட்டி நம்ம அவங்க வாயில் நீங்கள் பொய் பேசுங்க, நீங்கள் ரட்சப்பட விட பரவாயில்ல, இன்னொன்னா ஊழியம் பண்ண விட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பொய் பேசலாம், பொய் பேசினா தப்பு இல்லை, நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் அப்படி சொல்லலாம் சொல்லி ஒரு கருத்தை சொல்லலாம். இந்த கருத்துக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாலாம். இன்றைக்கி கூட அநேக ரட்சிக்கப்பட்டு சொல்லியிருப்பாங்க, ஆனால் வாயில் என்னது, பொய் வருகிறது. அதான் நம்ம ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் உள்ளதை உள்ளது என்றும் என்ன சொல்கிறாரு, இல்லாத இல்லைன்றங்க. ஏன்னா நீதிமொழி 12:21 சொல்லுது, பொய் உதறுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மோசையை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. என்னாகும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். யார் சொல்றது? நம்முடைய கர்த்தர் ஆண்டவர் அவனை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என்னன்னா, மிதியாமோ ஆரோனோ அவனை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, மோசையை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, அவனா பெரிய ஆளா, அவன் தானா இதான் சொல்லி பாருங்க. அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இதை கேள்விப்பட்ட உடனே கர்த்தர் மேலிருந்து இறங்கி வருகிறார். அழகாக படிக்கும், மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார். என்ன சொன்னீங்க நீங்கள்? மிரியாமை ஆண் கூப்பிட்டு என்ன பேசுறீங்க நீங்கள்? யாரை பற்றி பேசுறீங்க? மோசையை பற்றி பேசுறீங்க. அவன் எங்கும் உண்மை இல்லவன், நான் அவனோட முகமுகமாக பேசுகிறேன், பின்னால பேசலை, முகமுகமாக நான் பேசுகிறேன், அவன் உண்மை உள்ளவன். என்ன ஒரு அருமையான சர்டிஃபிகேட்ல எனக்கும் உங்களுக்கும் நான் அதான் விரும்புகிறேன். நமக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கூட சில சமயம் என் வாயில் பொய் வந்தது, ஸ்லிப் ஆஃப் டங்கில். அப்படி பொய் வரும்போது என்னை இதயம் குத்தப்படுகிறது. நான் உடனே ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சுங்க, என் வாயில் பொய் வந்துச்சு, என்னை தெய்வம் மன்னிங்க.
சொல்லிவிட்டு யார்கிட்ட போய் பேசணும் அவன்கிட்ட போய் ஐம் வெரி சாரி, நான் போய் பேசுகிறேன், இந்த விஷயத்தை நான் போய் பேசுகிறேன், என்னை மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா பொய் உதறுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். அதே தான் இந்த மாதிரி பல காரியங்கள். ஏன்னா நாமே சிலுவையில் அறையப்பட வேணும்னா, சிலுவையை சுமக்க வேணும்னா தன்னைத்தானே வெறுக்க வேண்டும். இதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. மார்க்கு 7:21-22 படிங்க பார்க்கலாம். மார்க்கு 7:21-22. எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பாருங்க, இத்தனை ஒரு 13 ஐட்டம் இருக்குது ஆண்டவர் சொன்னது. இந்த 13 ஐட்டமும் நம்மை என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். எப்படி பவுல் பொய்யை முதல்ல கொடுக்குறாரோ, ஆண்டவர் 13 லிஸ்ட்டை கொடுக்குறாரு. அவருடைய காலத்தில் இந்த 13 லிஸ்ட்டை கொடுக்குறாரு. என்னென்ன சொல்கிறாரு? மனுஷனுடைய எடுத்து பொல்லாத சிந்தனைகள் அப்படி ஆரம்பித்து ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு. கிறிஸ்துக்குள்ள அருமையானவர்களே, இந்த 13 எத்தனை நமக்குள்ளே இருக்குது? எவையெல்லாம் நம்ம விட வேண்டும்? இந்த லெந்து காலத்தில் நீங்களும் நானும் இதை ஆராய்ந்து விட வேண்டும். பாருங்கள், சில பேர் சொல்லுவாங்க பொய் பேசினா நரகத்துக்கு தான் போகணும். எப்படி எங்கே உங்கள் இதில் இருக்குது, பைபிளில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், வெளிப்படுத்தினால் 21:8 எடுக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தினால் 21:8. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் மற்றெல்லாம் அனைவரும் போடல, இதில் மட்டும் போட்டது பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இதுதான் அன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க. தப்பே இல்லை. ஒரு தடவை நானும் ஒரு பாஸ்டரும் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. அவர் சொல்கிறாரு, வீட்டில் இருந்து ஃபோன் வருது. அவர் சொல்கிறாங்க, வீட்டில் கேட்குறாங்க, ஏதோ கேட்குறாங்க. இவர் சொல்கிறார், நான் இருந்த இடம் வேறு இடம். அவர் சொன்னார், அம்மா நான் இப்போ இங்கே இருக்கிறோம்மா அப்படிங்கிறாரு. ஃபோன் வச்சப்போ நான் கேட்டேன், பாஸ்டர் இது தப்பு இல்லையா? நீங்கள் நம்ம இங்கே இருக்கிறோமே, நீங்கள் வேணாம் சொல்கிறீங்க கேட்டால், இல்லையா தப்பே கிடையாது, நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி போய் சொல்லிக்கலாம், அது தப்பே கிடையாது. இன்றைக்கி உலகம் அப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஒரு காம்ப்ரமைஸ், பிசாசு கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொண்டு, ஏன்னா பிசாசு அந்த குட்டி பிசாசு சொன்ன மாதிரி பொய்யை வாயில் போட்டு அதான் ஆண்டவர் சொன்னார், யோவானுக்கு வெளிப்படுத்தினார், பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய நரகத்தை தள்ளப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்களும் நானும் இந்த லெந்து காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டுமென்றால், ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமென்றால், முதலாவது காரியம் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இது கஷ்டமான காரியம், ரொம்ப கஷ்டம். இது மாம்சத்தால் முடியவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பெருமை, நமக்குள்ள இருக்கிற கோபம், சுயம் அப்படியே மேலே வந்துடும். வெளியெல்லாம் நடக்கும், அது எங்கேயாவது ஒரு காரியத்தில் வெளியே போடும்போது அந்த சுயம் கோபம் வெளிவந்து நம்முடைய புத்தியை காமிச்சு விட்டுறோம். அது சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அந்த பழைய மனிதன் அறையப்பட வேண்டும். அப்போ நம்மை தாழ்த்த வேண்டும். இந்த ரெண்டு காலத்தில் நம்மை தாழ்த்துவோம். ரெண்டாவது காரியம் டேக்கப் கிராஸ். ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் என்னை பின்பற்ற வேணும்னா என்ன பண்ணணும்? தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், ரொம்ப முக்கியம் கவனிக்கணும், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும், எனக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு ஒரு சிலுவை கொடுக்கப்பட்டிருக்குது. சிலுவையினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் அவர் பேசின காலத்தில் அது ஒரு அவமான சின்னம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா போகிறோம், உபாகமம் 21:23 படிக்க பார்க்கலாம். உபாகமம் 21:23. இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். என்ன அர்த்தம்னா, இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறிக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தூக்கப்பட்ட எவனும், மடத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஆண்டவராகிய இயேசுடைய காலத்தில் இயேசு ஆண்டவர் சிலுவைக்கு போவதற்கு முன்னாடி, சிலுவை பிரபலமாகாததுக்கு முன்னாடி, அது ஒரு சிலுவை என்பது ஒரு அவமான சின்னம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்ற விடுமைன்னா சிலுவை நீ சுமக்கணும்.
சிலுவை நீ சுமந்தாகணும், நீ அவமானப்பட வேண்டும். நம்முடைய காரியம், அவருடைய காரியத்துக்காக நம்ம என்ன செய்ய முடியும்? அந்த அவமானத்தை பொறுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு மரணம் இருக்கிறது. ஒரு பகுதியில் பார்த்தா மரணம். ஆக்சுவலாக அந்த சிலுவை வந்து இதான காரணமே கிபி 370 அப்புறம் தான் கான்ஸ்டன்டைன், ரோமன் எம்பரர் கான்ஸ்டன்டைனுக்கும் மெக்னிமஸ்க்கும் சண்டை வந்துச்சு. அப்போது ஆண்டவர் இந்த சினத்தை கொண்டு போன்னு சொல்லி சிலுவையுடைய சினத்தை காமிச்சாரு. அந்த சிலுவையை அவர் எடுத்துக்கொண்டு போய் அந்த என்ன செய்யுது சண்டையில் ஜெயிச்சதுனால தான் வார் ஆஃப் மில்வின் பிரிட்ஜும்பாங்க. அந்த சண்டையில் அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் சிலுவை வந்து பிரபலமானது. இன்னைக்கு பின்னால் ஒரு சிலுவை பார்க்கலாம், சர்ச்சில் சிலுவை பார்க்கலாம், ஆல்ட்டில் சிலுவை பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் சிலுவை பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஊரில் தாலி கட்டும்போது சிலுவை இருக்கும், பெண்களுடைய எல்லாரும் சிலுவை இருக்கும். சிலுவை வெளியே இருந்து பிரயோஜனம் இல்லை, சிலுவை உள்ளுக்குள் இருக்க வேண்டும். ஆண்டு சொன்னதுதான், சிலுவை உனக்குள்ளே இருக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் சுமக்க வேண்டும். சிலுவை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்குது. என் சிலுவை வேற, உங்கள் சிலுவை வேற. ஒரு பிரபலமான ஊழியக்காரர் தன்னுடைய மெசேஜில் ஒரு அம்மா எப்படி சிலுவை சுமந்தாங்க. ஏன்னா சிலுவை சுமக்குதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் சமயத்தில் கத்தரை உயிர்த்ததுனால சில நாட்டில் வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை அன்றைக்கி சில நாட்டில் சிலுவையை அடைஞ்சிட்டு தூக்கிட்டு போவாங்க. அது இல்லை. அவர் சொன்ன ஒரு உண்மையான நிகழ்ச்சி, அது என்னுடைய மனசை தொட்டது. அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு வாலிப பெண், ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பெண், அவளுடைய வாஞ்சை, எனக்கு வருகின்ற கணவன் என்னை ஊழியத்தில் அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை நடத்த வேண்டும், அவன் என்னை நடத்த வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு கணவன் எனக்கு வேண்டும் சொல்லி அவர் ரொம்ப வாஞ்சியாக இருந்தா. மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் உட்காந்துருக்கா. மாமியாரும் கணவனுடைய பாட்டியும் வராங்க. வந்து கையை பிடிச்சி அழுகுறாங்க. இவங்களுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா கல்யாணம் ஆகி வந்திருக்கோம் வீட்டுக்கு, இவங்க கண்ணில் கண்ணீர் விடுறாங்களேன்னு. ஏமா அழுகுறீங்க கேட்டா, நாங்கள் ஒன்று ஏமாத்திட்டோம், என் பையன் ரட்சிக்கப்பட்ட பையன் இல்லை, என் பையன் ஒரு ஸ்திரீலோன், அதாவது ஒரு பொம்பளை விஷயத்தில் மோசமானவன், எதிர்பார்க்குறவர் இல்லை, அவன் நல்ல படிப்பாளி, நல்ல மூளை, கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் அவனுக்கு இந்த விஷயத்தோட மோசமான விஷயம், அவன் ரட்சிக்கப்படலை, உன்னை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம், பொய் சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நடத்தினோம், நீ தயவு செய்து எங்களை மன்னித்து விடு, எந்த முடிவும் எடுக்காத, தப்பான முடிவு எதுவும் எடுக்காது, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோம், தயவு செய்து. இந்த வாழைப்பெண்ணுடைய அப்படியே இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. நம்ம எப்படி ஒரு கனவு கண்டுமே, நமக்கு ஒரு கணவன், ஒரு ஆவிக்குரிய கனவு வரணும் பண்ணமே சொல்லி அப்படி கண்ணில் தண்ணி ஓடிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அவள் பாஸ்டர்கிட்ட போகிறா. பாஸ்டர், என் வாழ்க்கையில் இது மாதிரி ஆயிடுச்சு. அவர் பாஸ்டர் சொன்னார், ஆண்டவர் உனக்குன்னு ஒரு சிலுவை, இந்த சிலுவையாக இருக்கலாமா இது, நீ ஆண்டவர்கிட்ட கேளு, இந்த சிலுவையை சுமக்கக்கூடிய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இந்த பாரமான சிலுவை நான் எப்படி சுமப்பேன், நீ கேளு, விடாத, நீ மன்றாடி ஜெபி, ஆண்டவரை மட்டும் விட்டு போயிடாத. இந்த பெண் தன் கணவன் தூங்கினதுக்கப்புறம் ராத்திரி உட்காந்து மொட்டு போட்டு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்ன சிலுவை கொடுத்தீங்க எனக்கு, இந்த பாரமான சிலுவை நான் எப்படி சுமப்பேன், எனக்கு பலனை கொடுங்க அப்படின்னு அழுதா. நாட்கள் உருண்டோடிச்சு. ஒரு அழகான பையன் பிறந்தான். பையன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சு திடீர்னு ஒரு ஜுரம் வந்துச்சு. பக்கத்துக்கு மெடிக்கல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. அவர் செக் பண்ணிவிட்டு, இந்த பையனுக்கு வந்திருக்க வியாதி சாதாரண வியாதி அல்ல, நீங்கள் பெரிய நர்சிங் கொண்டு போயிடுங்க, அங்கே பார்ப்பாங்க அப்படி சொன்ன உடனே அவங்கள அங்கே கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு, நாங்கள் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம், ஆனால் பாருங்கள் அமெரிக்காவிலேருந்து இன்னொரு இன்ஜெக்ஷன் வரணும், அதை போடுறோம், ஆனால் நாங்கள் கேரண்டி கொடுக்க முடியாது, நீங்கள் இந்த இன்ஜெக்ஷன் போட்டேக்கணும் அப்படி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி வராங்க. பையனை எல்லா இன்ஜெக்ஷன் போட்டு கூப்பிட்டு வராங்க. இன்னொரு 3 மாதம் 4 மாதம் ஆகுது. ஒரு நாள் இந்த பையன் மயங்கி விழுந்துடும். சின்ன பையன் விழுந்த உடனே இவ
மனைவி தன் கணவனை கூப்பிட்டு, பாருங்கள் பையன் கீழே வந்துட்டான், வாங்க போகலாம் ஆஸ்பத்திரிக்கு. தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பக்கத்தில் ஆஸ்பத்திரி சொல்லிட்டாங்க, பையன் உயிர் பிழைப்பது கஷ்டம், பல்ஸ் போயிட்டே இருக்குது, நீங்கள் உடனே ஓடி போய் அந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்கள், பார்த்துட்டு அங்கே தான் நீங்கள் எடுக்கணும், அது போகிறது வரைக்கும் கூட உயிர் இருக்குமான்னு சந்தேகம். தகப்பன் அந்த கணவன் தன் பையனை கையில் வச்சுட்டு தூக்கிட்டு போகிறான். அன்றைக்கி அவங்களுடைய கார் ரிப்பேர், அந்த ஊரில் ஸ்ட்ரைக்கு, எந்த வண்டியும் கிடைக்கல. இவங்க வீட்டுக்கும் அந்த நர்சிங் ஹோமுக்கும் 2 கிலோமீட்ரு. அவங்க தகப்பன் அந்த பையன் அப்பன் அவனை ரசிக்கப்படாதவன் கையில் குழந்தை தூக்கிட்டு போகிறான். போகும்போது அப்போ தான் அவனுக்குள்ள இயேசுவை பற்றி ஞாபகம் வருது. அப்போ அவன் சொல்கிறான், இயேசுவே இது வரைக்கும் நான் உன்னை கூப்பிடல, ஆண்டவரே நான் கூப்பிட்டே இல்லை, உண்மை தேர்ந்ததே இல்லை, ஏன்னா என் கடவுள் எனக்கு எல்லாமே இருக்குது, நான் தான் தேடலை. இப்போ என் பையனுடைய வாழ்க்கை, அவன் இறந்து கொண்டு இருக்கான், இவன் ஜெபம் பண்ணும்போதே கை கீழே விழுது, கண்ணு போயிட்டு இருக்குது, இவன் அழுகிறான், மனசுக்குள்ள அப்படியே ஒடிஞ்சு போய் அழுகிறான். ஆண்டவரே என் பையனுக்கு மட்டும் சோகு கொடுத்தீங்கன்னா நான் அவனுக்காக நான் ஊழியத்தில் இறங்குவேன், உண்மை தேடி கண்டுகொள்வேன், நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். நம்முடைய ஆண்டவர் யார்? சங்கீதம் என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15 திட்டவட்டமாக சொல்லுது. நம்முடைய ஆண்டவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவன் ரட்சிக்கப்படாதவன், பெண்கள் விஷயத்தில் மோசமானவன், இந்த பெண்ணை ஏமாற்றி கல்யாணம் பண்ணவன், தன்னுடைய குழந்தைக்காக ஆண்டவரை தேடும்போது, இயேசுவே நான் இப்போ தான் ஜெபம் பண்ணுறேன், இது வரைக்கும் நான் ஜெபம் பண்ணதே இல்லை, நீங்கள் என் சத்தத்தை கேளுங்க, நீங்கள் தான் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பீங்களே, என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க. பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யோவான் 6:37 சொல்லுது, இன்னத்தில் வருகிறேன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அந்த ஒரே ஒரு சின்ன ஜெபம் பண்ணால் நர்சிங்கம் போகிறதுக்குள்ள அந்த பையனுடைய என்னாச்சு, அந்த எல்லாமே சரியாயிடுச்சு. போய் பார்க்குறாங்க, அவங்க கேட்குறாங்க, எதுக்கு கூப்பிட்டுருந்தீங்க, ஏன் கூப்பிட்டுருந்தீங்க கேட்குறாங்க. பாருங்கள், அந்த தகப்பன் ஒரு பெரிய ஆஃபீஸர், தன்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஊழியத்தம் செய்து கொடுக்குறான். வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்கிறான்னு சொல்லி அந்த பசிங்கார் அந்த கதையை சொன்னார். அப்போது அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை, பாரமான சிலுவை என்னாச்சு, இப்போ மாறிவிட்டது. அருமையாலே எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு சிலுவையை கொடுத்துருக்கிறார். அது என்னுடைய சிலுவை வரமாய்க்கலாம், உங்களுடைய சிலுவை வரமாய்க்கலாம். ஆனால் கொடுக்கப்பட்ட சிலுவையை நாம் இந்த லெந்து நாட்களிலே சுமக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். அதெல்லாம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் தூக்கி வைக்க வேண்டியதில்லை, அனுதினமும் தூக்கித்தான் போனோம். பாடுகள் மிகுந்த வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பாடுகள் மிகுந்த வாழ்க்கை தான். ஆனால் அதில் அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய பலனை நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். அதான் முக்கியம். அந்த ஆண்டவர் என்னோட உங்களோட நமக்கு என்ன செய்கிறார்? அருமையான ஒரு வேதத்தை கொடுத்துருக்கிறார். இந்த வேதத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் இது வாழ்க்கையை நடத்தி செல்லும்போது எவ்வளோ பாரமான சிலுவையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பாரமான காரியங்களாக இருந்தாலும் சரி தான் ஆண்டவர் அதன் வேதனை கொடுப்பார். ஏனென்றால் நமக்கு முன்னே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போனவர், நமக்கு முன்னே வழிகளை உண்டு பண்ணவர். எங்கெல்லாம் வழியே இல்லை, இது நடக்கவே நடக்காது, இது முடியவே முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற காலத்தில் நீங்கள் ஆண்டவர் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வழியை உண்டு பண்ணுவார். வேதம் திட்டமாக சொல்லுது. மார்க் 11 மனிதனால் கூடாது, தேவனாலே கூடும். அருமையான வழி. நீங்கள் நானும் சிலுவை கொண்டு போவதற்கு சுமப்பதற்கு ஆண்டவர் பலன் கொடுப்பார். 3வது காரியம் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல தனித்தான் விற்க வேண்டும். 2வது நம்முடைய சிலுவையை சுமக்க வேண்டும். எனக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமக்க வேண்டும். 3வது என்ன செய்ய வேண்டும்? பின்பற்ற வேண்டும். ஃபாலோ ஜீசஸ். இது கொஞ்சம் கஷ்டமான காரியம், அடுத்த கஷ்டமான காரியம். ஏன்னா ஃபாலோ ஜீசஸ்னால் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். எப்படி ஒரு கண்ணாடியில் ஒரு லைட் அடித்தோம்னா, சூரியனை அடித்தோம்னா அது போய் நேராக அடிக்கும் அந்த வெளிச்சம். அந்த மாதிரி ஒரு கண்ணாடியாக, அந்த கண்ணாடி மாதிரி நீங்களும் நானும் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். அதான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்றுறது?
ஆண்டவர் சொல்கிறார் சீசலை பார்த்து, பேதரை பார்த்து, என் பின்னே வா, நான் உன்னை என்னாக்குவேன், உங்களை மனுஷனை பிடிக்கலாக்குவேன். எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் தீர்மானம் வைத்திருக்கிறார். ஒரு இடத்துல இருக்கிறோமா, அது அந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். அங்கே நீங்கள் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். இன்னைக்கு ஏசு என்ற சொல்ல கேட்காத அநேகர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும். நம்ம வேலை பார்க்குற இடத்துல தனியாக நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்த வேண்டும். அதான் ஆண்டவரை பின்பற்றுறது. சிலுவை சுமக்கிட்டு போகும்போது காரணம்னா ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பாவத்தை வெறுக்க வேண்டும். பாவமான வாழ்க்கையை வெறுத்து விட்டு ஆண்டவருக்கென்று ஒரு பசுத்தமான வாழ்க்கை வாழ நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அருமையானவர்களே, அதுதான் ஆண்டவரை என்ன செய்யுது, ஃபாலோ ஜீசஸ். அதுதான் ஆண்டவரோட நடக்க வேண்டிய காரியங்கள். இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ பேர் தான், கிறிஸ்தவ குடும்பம் தான், வெளியே ஒரு வாழ்க்கை, வீட்டில் ஒரு வாழ்க்கை, சாட்சி இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் அதை விரும்பவில்லை. என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார், என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா. இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஃபேஸ்புக்கில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க, இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நமக்குன்னு ஒரே ஒருத்தர் தான், அவரை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். அவருடைய வழியில் தான் நம்ம நடக்க வேண்டும். மற்ற வழியில் நடக்கும்போது நல்லா இருக்கும், முடிவோ மரணத்தின் வழிகள். ஏன்னா வேதனை எச்சரிக்குது, மனுஷனுக்கு செம்மையாக தோன்ற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். ஆண்டவரை பின்பற்ற வழியில் கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, ஆனால் முடிவோ நமக்கு வேற காரியம், நல்ல அருமையான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுக்கின்றார். அதனால தான் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். இப்போ ஒரு கேள்வி உங்கள் மனசில் இயலும், எதுக்குடா இந்த சிலுவையை சுமந்துக்கிட்டு, தேவையே இல்லை, இந்த கஷ்டமான சிலுவை சுமந்துக்கிட்டு தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யணும். வரோமா ஆலயத்துக்கு, வார்த்தை கேட்குறோமா, ஃபீக்கா சாப்பிட்றோமா, வீட்டுக்கு போயிடலாம், அதுக்கப்புறம் அடுத்தவரம் பார்த்துக்கலாம், தேவையில்லை. இல்லை அருமையானவர்களே, இல்லை இல்லை. கிறிஸ்துவாகிய எனக்கும் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, சிலுவையில் அறிந்தாங்க, ஆண்டவர் சிலுவையில் மடித்தார். அப்போ என்ன பண்ணப்பட்டாங்க, அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த வாழ்க்கை நமக்கும் எனக்கும் உண்டு. நீங்கள் நானும் ஒரு காலத்தில் மறிக்க போகிறோம். மறித்த பிறகு நமக்கு ஒரு அடக்காராதனை நடக்கும். அடக்காராதனை நடந்த பிறகு நம்ம பூமிக்குள்ளே புதைக்கப்படுவோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட மனுஷனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த டவுட் கேட்பாங்க எல்லாரும், எப்படி உனக்கு தெரியும் செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா? எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு, செத்து போன பிறகு ஒரு வாழ்க்கை உண்டான்னு. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. பூமியில் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நல்லா குடிப்போம், நல்லா உண்போம், இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நினச்சி கொண்டு வாழ்கிறோம். இல்லை, மறித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை. பேதுரு கேட்பார், மார்க் 10:30 படிக்க பார்க்கலாம், 29:30. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு, இங்கே உங்களுக்கு பாடுதான், இங்கே எல்லாம் கஷ்டம் தான் உங்களுக்கு. ஆனால் என் நிமித்தம் நீங்கள் இதெல்லாம் விட்டு வரும்போது எத்தனை டைம்ஸ் தரலாம், 100 தடவையா. நீங்கள் ஒன்றை இறந்தீங்கன்னா மறுமையில் நூறத்தனையாக என்ன செய்வார், நித்திய ஜீவனையும் அடைவான். இதுதாங்க நம்பிக்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் மக்கள் நம்பவே மாட்டாங்க. கேட்பாங்க, இந்த நாத்திகங்க கேள்வி கேட்பாங்க, செத்த பிறகு போவாங்க, என்ன நம்பிக்கை? எங்கள் ஆஃபீஸ் தான் கேட்பாங்க, இதெல்லாம் என்ன வாழ்க்கை? இங்கே இருக்கிறோமா, அந்த உலகத்தில் வாழ்கிறோமா, ஜாலியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், குடிக்கணும், வெறிக்கணும், இதுதான் வாழ்க்கை. ஆனால் நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் செத்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு. அதான் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த திட்டமாக சொல்கிறாரு. பைபிளில் இன்னொன்று கூட இருக்குது, பார்ப்போமா? லூக்கா 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதில் பாருங்களேன். இது யாரை பற்றினா,
லாசரஸ் என்ற ஒரு ஏழையும் பணக்காரனை பற்றியும் ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். ஆனால் அந்த ஊமையில் எல்லா ஊமையிலும் பேர் சொல்லலை, இந்த ஊமையில் மாத்திரம் லாசரஸ்ன்னு சொல்லி ஆரம்பிக்கும். அந்த ஊமை லாசரஸ் என்னும் ஒரு ஏழை மனுஷன் தான் ஆரம்பிக்கும். இந்த 23 வருஷம் படிக்க பார்க்கலாம். லூக்கா 16:23 11:23 இல்லை 11:23 இல்லை 16:23 16:23 16:23 பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். போது பாதாளம் ஒன்று உண்டு, பிரதிஷன் ஒன்று உண்டு. செத்த பிறகு கிறிஸ்தவராய நமக்கு மரித்த பிறகு பாதாளம் ஒன்று உண்டு, பிரதிஷன் ஒன்று உண்டு. இங்கே கிளியராக ஆண்டு சொல்கிறாரு, அந்த ஏழை மனுஷன் லாசரஸ் இறந்தான், அவன் கொண்டு போய் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். பணக்காரங்க போனால் பாதாளத்தில் கொண்டு போய் விடப்பட்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை முடிந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் முடிந்து போன வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆண்டவரோடு நித்திய காலமாக நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கை. அதுதான் நமக்கு ஒரு நம்பிக்கை. அதுதான் இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அதை நம்பவே மாட்டாங்க. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் பொய் சொல்லுகிறீர்கள், யார் பரலோகத்துக்கு போய் திரும்பி வந்தா காமிங்கன்னு கேட்பாங்க. தைரியமாக சேலஞ்ச் பண்ணுவாங்க, ஒருத்தன் காமி, யார் பரலோகத்துக்கு போயிட்டு நான் காமி அப்படி கேட்பாங்க. ஆனால் பைபிளில் திட்டமாக சொல்லுது, யோவான் 3 சொல்லப்படுகிறது, பரலோகத்தில் ஏறணும் ஒத்தம் இல்லை, இறங்கணும் ஒத்தம் இல்லை. ஆனால் சில ஊழியக்காரங்க என்ன பண்ணணும், அடிக்கடி பரலோகம் போயிட்டு நிறைய சாப்பிட்டுட்டுலாம் வருவாங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை, நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேதம் தான் முக்கியம், இதுதான் முக்கியம். இதில் திட்டமாக சொல்லிக்குது, பரலோகத்துக்கு ஏறணும் ஒத்தம் இல்லை, இறங்கணும் ஒத்தம் இல்லை, ஆனால் பரலோகம் ஒன்று உண்டு. ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு தன்னைத்தான் எடுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றவர்களுக்கு பாடுகள் உண்டு. அதான் ஆண்டவர் சிலுவைன்னாரு. ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த சிலுவையை என்னால் சுமக்க முடியல, ரொம்ப பாரமாக இருக்குது, எனக்கு வேறு சிலுவையை மாற்றி கொடுங்க. நானா உடனே ஆண்டவர் அவனை கூப்பிட்டு போய் ஒரு பெரிய ஹாலில் உன் சிலுவை வச்சுட்டு நீ தேடு, உனக்கு எந்த சிலுவைனா எடுத்துக்கோ அப்படின்னு. அங்கே தங்கத்திலான சிலுவை இருந்ததான், வெள்ளியிலான சிலுவை இருந்ததான், தேக்கு மரத்திலான சிலுவை இருந்ததான், இது மாதிரி 100கணக்கான சிலுவை இருந்தது. இவன் ஒன்று தூக்கி பாறான், ரொம்ப வெயிட் ஆகுது. தங்கத்து சிலுவை ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஆசை. அவன் தங்கத்தை பார்த்தோன்னே தூக்குறான், தூக்க முடியல. சரி, தங்கம் தான் தூக்க முடியல, தேக்கு மரத்தை தூக்குறான், தேக்கு மரம் தூக்க முடியல. இப்படி ஒன்றா தூக்கி பார்த்து கடைசியில் ஒரு சிலுவை தூக்குறான், சரியாகுது. பா, நல்ல வேண்டாயப்பா, இந்த சிலுவை நல்லா இருக்குது, நம்ம தூக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிலுவை தூக்கிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், ஆண்டவரே, நான் அந்த சிலுவை எடுத்துக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரான், முட்டாள, இது நீ கொண்டு சிலுவை தான், இது ஓன் சிலுவை தான், இதுதான் நீ தூக்கி கொடுத்தேன் தானே, ஆனால் நீ அதை எடுத்துக்கல, அது பாரமாக இருக்குன்ற இல்லை, உனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவை நீ தான் சுமந்தாகணும். இது ஒரு கதை தான். அருமையானவர்களே, எனக்கும் உங்களுக்கும் சிலுவை இருக்குது. நம்ம சிலுவையை சுமந்து கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். எப்படி பின்பற்றுவது? இதுதான் ஒரு கேள்வி. இப்போ எனக்கும் உங்களுக்கும் ஒரு கேள்வி, எப்படி பின்பற்றுவது? நான் திரும்ப சொல்லுவேன், நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. 24 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. இந்த 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது ஆண்டவரோடு கூட நீங்கள் ஜெபம் செய்யுங்க, ஆண்டவர் கூட பேசுங்க. நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கின்ற தேவன். ஜெபத்தை கேட்கிறது மட்டுமல்ல, நமக்கு பதில் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சிஸ்டர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய விதமான கள்ள போதனைகள், கள்ள பிரசங்கங்கள் ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் எதையும் நம்பாதீங்க. இதுதான் வேதம் தான் நமக்கு முக்கியம். அது உண்மையா பொய்யான இதில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேசுறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் உண்மை. ஆண்டவர் ஆவியான பசுத்த ஆவியான எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சொந்த மொழியில் எழுதி கொடுத்துருக்காரு. இன்றைக்கி இந்த வேதம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்கள் இப்போ நாற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், நாற்றுக்கு போனால் இந்த பைபிளை தூக்க முடியாது. மதமாற்ற தடை சட்டம் கொண்டு இந்த உரிமையை பிடுங்கி விட்டார்கள்.
இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கிருபையாக கொடுத்துருக்காரு. இந்த பைபிளை நீங்கள் படிங்க, ஆண்டவர் கூட நேரத்தை செலவு பண்ணுங்க. கர்த்தர் அவர்கிட்ட வந்தவங்களை யாரும் தன்னதே கிடையாது. யாராக இருந்தால் ஏன்னா இன்றைக்கி ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பாருங்கள், வெளியே இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. என் அனுபவத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வெளியே பார்க்கும்போது பார்க்க அழகாக இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவளோடு கூட நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நரக வாழ்க்கை. நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சிரிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா பேரஞ்ச மாதிரி இருப்பாங்க. அவளுடைய வாழ்க்கை பரிதாபகரமான வாழ்க்கை. கர்த்தர் நம்மளை அப்படி வைக்கவில்லை. என்னை பின்பற்றி வா, நான் உன்னை சீசலாக்குவேன், உன்னை மீன் பிடிக்கணும் ஆக்குவேன். ஒரு வேலை கொடுக்குறார் நமக்கு. அவரை பின்பற்றி வரும்போது நமக்கு என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. ஏன்னா வேதம் திட்டமாக சொல்லுது, ஒரு அழகான வசனம் இருக்குது, அது வந்துட்டேன். என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்வான்? யோவான் 12:26 பண்ணி பார்க்கலாம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவான கனப்படுத்தார். ஊழியனா நான் இப்போ பேசுகிறேன், அது ஊழியம் இல்லை. உலகத்திலேயே ரொம்ப ஈஸியானது என்ன பார்த்தீங்கன்னா பிரசங்கம் தான். நீ கேளுங்களேன், யார்கிட்ட கேளுங்களேன், எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா உடனே பிரசங்கம் ஆரம்பிச்சுவாங்க. அப்படியா இப்படியா இப்படி செய் அப்படி செய், இதெல்லாம் ஈஸியாக பேசுவாங்க. இது ரொம்ப ஈஸி, பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் இன்றைக்கி பிரசங்கமாக அதிகம் பேசுகிறாங்க. அது இல்லை ஊழியம். தனிப்பட்ட வாழ்க்கை, சிலுவை சுமக்கிற வாழ்க்கை, அதுதான் ஊழியம். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. எனக்கு ஒருத்தன் ஊழியம் பண்ணானா என் ஊழியக்காரன் என் கூட இருப்பான். அவன் எப்படி பிதாவான கனம் பண்ணுவார். எனக்கு ஊழியம் செய்தீங்கன்னா பிதாவான கனப்படுத்துவார். என்ன ஊழியம்? ஏகப்பட்ட ஊழியம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை, அது ஒரு ஊழியம். உங்களை பார்த்து நீ மட்டும் எப்படி இருக்கிற, அதான் கேட்கணும். நீ மட்டும் எப்படி இருக்கிற? நம்ம இடத்துல ஆண்டவர் இருக்கும்போது, நம்ம சிலுவையை சுமக்கும் போது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஏன்னா ஆண்டவர் அவர் யாரையும் கைவிட்டதில்லை. அவர்கிட்ட போனவங்களை யாரையும் கைவிட்டதில்லை. அவர் யாரையும் வெறுக்கிறதும் இல்லை. அதான் சொல்கிறார், வத்தப்பட்டு பாஞ்சவங்களே நீங்கள் எல்லாம் ஏன்ட்ட வாங்க. இது மத்தேயு 11 சொல்லப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஏசாயா 55 சொல்லப்படுது, ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் என்கிட்ட வாங்க. பழைய ஏற்பாடுலையும் அழைப்பு, புதிய ஏற்பாடுலையும் அழைப்பு, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் சிலுவையை சுமக்கூடிய அழைப்பு. அதான் சொல்கிறார், எல்லாரையும் நோக்கி ஒரு என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து இன்னைக்கு அதான் டாபிக். முதல்ல நம்மளை வெறுக்க வேண்டும். ரெண்டாவது அனுதினமும் சிலுவையை சுமக்க வேண்டும். மூன்றாவது காரியம் அவரை பின்பற்ற வேண்டும், அவரோடு கூட நடக்க வேண்டும், அவரை பிரதிபலிக்க வேண்டும். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா நீங்கள்? ஆண்டவரே, இந்த லெந்து நாட்களில் உண்மை மாத்திரம் நான் பின்பற்றேன். ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நான் பின்பற்றேன். இந்த உலகம் இந்த காரியங்கள் எனக்கு வேண்டாம் தகப்பனே. ஏன்னா தன்னைத்தான் வெறுக்கிறதுனா உலகம் நம்மளை 1000 பேசும், உங்களை கோவப்படுத்தும், உங்களை இன்ன வேணால் செய்யும். நீங்கள் ஆண்டவர் வழியில் நடக்கும்போது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பௌசரமாக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டேன் என்ற மாதிரி நீங்கள் விடக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். நம்மளால் முடியாது, மாம்ச பிரகாரமாக எதுவுமே முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவு பண்ணி ஆண்டவரத்தில் உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றுவார். அந்த வாழ்க்கை இருக்குது, அதை அனுபவிக்கும் போது தான் தெரியும். நான் சொல்கிறது ஈஸி, அதை நீங்கள் அனுபவிக்கும் போது தான் அந்த வாழ்க்கையுடைய பெரிய மகத்துவங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இந்த லெந்து நாட்களில் அந்த முக்கியமான இந்த உபவாச காலத்தில், தவச காலத்தில் கர்த்தரோடு நேரத்தை செலவு பண்ணுங்கள். ஆண்டவருடைய வசனத்தை வாசிங்க. இது எவ்வளோ நாளும் செய்யலாம், நீ வாசித்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு கஷ்டமோ துன்பமோ சந்தோஷமோ மகிழ்ச்சியோ எதுவாக செய்யலாம், எந்த நிலைமையில் இருந்தாலும் இதை நீங்கள் வாசிங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க, நம்முடைய சிலுவையை நான் சுமப்பேன், உண்மை பின்பற்றுவேன் என்று கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?